என்னை அதிகம் தொட்ட வசனம், நம்ம எல்லாருக்கும் பாராமல் தெரிந்த வசனம், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். மாறா தன்மை அவருக்கு உண்டு. நேற்றும் இன்றும் அவர் என்றும் மாறுவதில்லை. நிலைவரமாக வாழ வேண்டும் என்கின்ற ஆசை நமக்குள் இருக்குமானால் அந்த ஆசை நமக்கு நிறைவேற்றி கொடுக்கின்ற ஒருவர் நமக்கு தேவை இல்லையா? கையால் ஆகாத ஒரு ஆள்கிட்ட போய் கடன் கேட்க முடியுமா? காசு இல்லாத ஒரு இடத்துல போய் உதவி கேட்க முடியுமா? நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அதே அதிகாரத்திற்கு முந்தின அதிகாரத்தில் நம்ம பார்க்கிற முக்கியமான காரியம் என்னன்னா, 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை யாராவது வாசிப்பீங்களா? அழகாக சொல்லுகிறார், அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது சொன்னேன், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் தான் இந்த மாறா நிலைத்தன்மையை நமக்கு கொடுக்க முடியும். அவர் அமைக்கும் ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி? அசைவில்லாத அரசாங்கம். அது அன்ஷேக்கபிள் கிங்டம், an unchanging Christ. இயேசு கிறிஸ்து மாறாதவர். இந்த 2 சொற்றொடர்களை வைத்து டாக்டர் ஸ்டான்லி ஜோன்ஸ் என்கிறவர் ஒரு முழு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். தி அன்சேஞ்சிங் கிரைஸ்ட், தி அன்ஷேக்கபிள் கிங்டம் என்கிற புத்தகம். இந்த புத்தகம் உங்களுக்கு கிடைக்குமானால் கண்டிப்பாக நீங்கள் வாசிக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு ஆழமாக தெரிந்திருக்க வேண்டிய சத்தியம் என்பதை அந்த புத்தகத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். நாம் நம்பி இருக்கிறவர் கைவிடுகிறவர் அல்ல. நட்டாத்துல விட்டுட்டாங்க அப்படின்னு எத்தனையோ பேர் நமக்கு செய்ததை நாம் நினைத்து இருக்கிறோம். ஆனால் வழியிலே நம்மை கைவிடுகிறவர் அல்ல, நம்மோடு கூட சேர்ந்து நடக்கிறவர். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட சேர்ந்து நடக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே. அந்த 23ஆம் சங்கீதம் மிக அழகான ஒரு சங்கீதம். அந்த சங்கீதம் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை ஓடி முடித்த ஒரு மனிதன் திரும்பி பார்க்கிறான். காலமெல்லாம் நீர் எனக்கு நல்லவராகவே இருந்திருக்கிறீர், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், எனக்கு குறைவு என்று ஒரு நாளும் வந்தது இல்லை. இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் பாராம தெரியும் இல்லையா? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார், அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில். இதுவரைக்கும் நடத்தினதை பார்த்துட்டு நடத்தினார் என்று சொல்லிவிட்டு இந்த வசனம் வருகின்ற போது ஒரு செகண்ட் கியர் போட்ட மாதிரி இருக்குது. நடத்தினவர் இப்பொழுது சேர்ந்து நடக்க போகிறார். எல்லாம் நல்லா இருக்கும்போது சேர்ந்து நடக்கிறது சுலபம். எதிர்பார்த்ததற்கு ஏற்றார் போல் இல்லாமல் எதிர்பார்ப்புக்கு விரோதமாக நேர் விரோதமாக காரியங்கள் இருக்கும்போது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். நெருக்கப்படுகிற நேரத்திலும் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஆகிய 3 பேரும் 7 மடங்கு நெருப்பு சூடேற்றப்பட்ட போது அதிலே தூக்கி எறியப்படுகிறார்கள். தூக்கி எறிந்தவர்கள் எல்லாம் கருகி போகிறார்கள். அப்படி எரியப்பட்ட போது மன்னன் எட்டி பார்க்கிறான். அவர்களுக்கு தெரியாது, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு தெரியாது தன்னோடு கூட இன்னொருவர் சேர்ந்து நடக்கிறார் என்பது. உங்களுக்கு தெரியுமா? அது தைரியமா இருங்க, கீப் இட் அப்னு சொன்னாரா? தோள் மேல கை போட்டாரா? அவர்களை ஆவி சேர்த்து பிடித்து கொண்டதாக சொல்லப்பட்டிருக்கிறதா? அவர் தப்புவிப்பார், தப்புவிக்காமல் போனாலும் எங்கள் விசுவாசத்தை நாங்கள் தாரை வார்க்க மாட்டோம் என்றுதான் உள்ளே போனார்கள். ஆனால் மன்னன் எட்டி பார்க்கும் போது, நான் தூக்கி எறிந்தது 3 பேர் அல்லவா, இப்பொழுது தேவகுமாரனுக்கு ஒப்பான ஒருவரின் சாயலை அல்லவா நான் 4வது நபராக பார்க்கிறேன். இது யார் சொல்லுகிற அறிக்கை? ஒரு மனிதன் இப்படி சொல்கிறான், சில மன்னர்கள் தேவனை அறிய வேண்டும் என்றால், காண வேண்டும் என்று சொன்னால், சில தேவ மனிதர்கள் தீக்குள்ளாக தூக்கி எறியப்பட வேண்டும். நான் சொல்ல வந்த கருத்து அது அல்ல. 3 பேர் அவர்கள் நெருப்பில் இடப்பட்ட போது 4வது நபராக தீயிலே சேர்ந்து இருந்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதனால மரண இருளின் பள்ளத்தாக்கில எனக்கு வாழ்க்கையிலே வருகின்ற அனுபவங்கள் எப்படிப்பட்ட அனுபவங்களாக இருந்தாலும் இப்படி என்னை விட்டுட்டாரேன்னு சொல்ல என்னால் முடியாது. ஏனென்றால் எந்த அனுபவத்தை அவர் எனக்கு கொடுத்தாலும் அந்த அனுபவத்தினூடே நான் நடக்கின்ற போது அவர் சேர்ந்து நடக்கிறவர். எம்மாவூருக்கு போன சீஷர்களோடு நடந்தவர் என் வாழ்க்கையின் அற்றம் வரைக்கும் என்னோடு கூட
சேர்ந்து நடப்பா. அல்லேலூயா. நடந்திருக்கிறாரா? இனிமேதான் நடப்பாருன்னு சொல்லணுமா? அவர் நடந்திருக்கிறார். பலமுறை நாம் அனுபவித்திருக்கிறோம். அப்படிப்பட்ட நேரடியான அனுபவங்களை, குறுக்கீடுகளை நாம் பார்த்திருக்கிறோம். எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு பிரமித்து மலைத்து போய் இது தேவனால் வந்தது. அதாவது எனக்கு ரொம்ப பிரியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, பிஷப் அசரியா அவர்களை கேள்விப்பட்டிருக்கீங்களா? IMS தாபகர்களில் அவரும் ஒருவர். பரிசுத்தாவி என்கிற ஒரு அழகிய புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அந்த புத்தகம் இப்போ அவுட் ஆஃப் பிரிண்ட். பரிசுத்தாவியை பற்றி நல்ல சமநிலையான போதனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த சின்ன கைநூலை உங்களுக்கு கிடைத்தால் நீங்கள் படிக்க வேண்டும். அந்த காலத்துல நெல்லை பேராயத்திலிருந்து அதை அச்சிட்டு கொடுத்திருக்கிறார்கள். உபதேசமாருக்கு பயிற்சி வகுப்புகளுக்கு என்று பரிசுத்தாவி என்கிற புத்தகத்தை கொடுத்திருக்கிறாங்க. அதுல அவர் ஒரு கருத்தை சொல்லுவார். ஆவியானவருடைய இயக்கம் இருக்குமானால், சபையில் மத்தியில ஒரு இயக்கத்தின் மத்தியில ஆவியானுடைய இயக்கம் இருக்குமானால், அந்த இயக்கத்தின் முடிவில மக்கள் எல்லாரும் ஏகோபிக்கு என்ன சொல்லணுமா? இது மனிதர்களால் நிச்சயமாக வந்திருக்காது. இது யாரால் வந்தது? தேவனால் மாத்திரம் தான் நடந்தது. இன்னைக்கு நம்முடைய பிரச்சனை என்ன தெரியுமா? நாம் செய்கிற காரியத்தை செய்துவிட்டு தேவன் நம்முடைய மத்தியில வல்லமையான காரியத்தை செய்கிறார் என்று நம்மளே ஏமாத்திக்கிறோம். நான் சொல்றது புரியுதா? ஆண்டவருடைய இயக்கம் இல்லாமலே நாம் எல்லாவற்றையும் நாமவே நடத்தி கொண்டு ஏதோ ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தது போல ஒரு பொய் தோற்றத்தை ஏற்படுத்துகிறோமே தவிர தேவன் நம்மோடு கூட சேர்ந்து நடந்தார் என்பதற்கான சாத்திய கூறுகளை இல்லாமல் இருக்கிறது. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? ஆண்டவருடைய இயக்கம் ஒன்று இருக்குமானால் அதன் முடிவில் எந்த ஒரு தனி மனிதனும் இது என்னால் வந்தது என்று சொல்ல முடியாது. நான் கட்டின பாபிலோன் என்று நேபுகாத்நேச்சார் சொல்லலாம். தேவனுடைய மனிதன் அப்படி சொல்ல முடியாது. அது தேவனால் மாத்திரம் வந்தது. அவருடைய முத்திரையை நான் பார்க்கிறேன். இப்படி சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அனுபவத்தை தான் தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஒரு அசைவில்லாத ராஜ்யத்திற்கு தளபதியாக இருக்கிறவர். அவர் ராஜ்யம் அசைவில்லாததானால் மனிதர்களால் அந்த ராஜ்யத்தை அசைக்க முடியாது. அந்த ராஜ்யத்தின் குடிமகனாகிய என்னையும் யாராலும் அசைக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? அசைக்கவே முடியாது. அசைவில்லாத ராஜ்யத்தின் சொந்தக்காரர் அவர். அவர் எனக்கு சொந்தமானால், வேதத்தில் நான் லைக்கின்ற உடன்படிக்கையில் ஒன்று, வேதம் நெடுக திரும்ப திரும்ப எதிரொலிக்கிற உடன்படிக்கை, நான் அவர்கள் பிதாவாக இருப்பேன், அவர்கள் என் குமாரரும் குமாரத்திகளுமாக இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். இந்த உடன்படிக்கை வாசித்திருக்கீங்களா? ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் வரைக்கும் பல முறை குறுக்கும் நெடுக்குமாக எதிரொலிக்கின்ற ஒரே ஒரு வாக்குறுதி இதுதான். நான் அவர்கள் தகப்பனாய் இருப்பேன், அவர்கள் என் குமாரனும் குமாரத்திகளுமாக இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதா? அதாவது ஏமி கார்மைக்கல் அம்மையார் அவருடைய வளர்ப்பு பிள்ளைகள் இருந்தாங்களே, ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை எடுத்து வளர்த்தார்கள். அவர்களுக்கு கடிதம் எழுதுகின்ற போது என் சொந்தத்தின் சொந்தமானவர்களுக்கு தான் கடிதம் எழுதுவாங்களாம். கட்சிக்காரங்க ரத்தத்தின் ரத்தமே, என் உடன்பிறப்பே அப்படிலாம் எழுதுறாங்க இல்லையா? எமி கார்மைக்கல் அம்மையால் எழுதுகிற போது என் சொந்தத்தின் சொந்தமான காருண்யாவுக்கு நான் எழுதுகிற அன்பின் மடல் அப்படிதான் எழுதுவாங்களாம். ரொம்ப நாள் அவங்க கைப்பட எழுதின சொந்தத்தின் சொந்தமான என்ற வரிகளை உடைய ஒரு புத்தகத்தை வச்சிருந்த யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. ஏன்னா அந்த அம்மாவினுடைய சொந்த கைப்பட எழுதின வரிகள் மிக அழகான தமிழ், நல்ல அச்சரத்தை நல்ல அழகா குண்டு குண்டுன்னு எழுதி வச்சிருந்தாங்க. அந்த வார்த்தையை படிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம யாருக்கு சொந்த ஜனம்? இது ஏதோ ஏமி கார்மைக்கலா சொன்னதா? பேதுருக்கு எழுதின நிருபத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? நம்ம அந்தகாரத்தில் நின்று ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் அவருடைய சொந்த. யாருக்கு சொந்தம்? அதாவது அப்துல் கலாம் ஜனாதிபதி ஆனார் இல்லையா? அப்போ அவர் எந்த மாவட்டத்திலிருந்து வர்றாரு? ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து. அதுவும் தனுஷ்கோடி பகுதியிலிருந்து நிறைய பேர் எங்க போனாங்களாம்? டெல்லிக்கு போனாங்களாம். யார் யாரெல்லாம் போனாங்க? அவருக்கு கற்றுக் கொடுத்தவர்கள், அவரோடு சேர்ந்து வாழ்ந்தவர்கள், அவரோடு படித்தவர்கள், விளையாடினவர்கள், சொந்த பந்தங்கள் எல்லாரும் போனாங்களாம். எதுக்காக போனாங்க? ஜனாதிபதி யாருக்கு? எங்க மாமா, எங்க பெரியப்பா என் கூட சேர்ந்து ஒன்னா கோலி விளையாண்டான் சொல்லியிருப்பாங்களா? அவன் என்கிட்ட என்ன மாதிரிலாம் அடி வாங்கியிருப்பான் தெரியுமா? அப்படிலாம் பேசியிருப்பாங்க. ஒரு சாதாரண ஒரு மனிதன் ஜனாதிபதியாகும் போதே அவனோடு சொந்தம் கொண்டாடுவதற்கு மக்கள் அவ்வளவு ஆசைப்பட்டிருப்பாங்கன்னா, நான் யாருடைய சொந்தம்? நீங்களே சொல்லுங்களேன்.
உங்க குடும்பத்தில் யாராவது வசதியான இருக்கிறவங்களை யார்ட்டையாவது ரெஃபர் பண்ணாம இருந்திருக்கீங்களா? சைலேந்திர பாபு எனக்கு நண்பர் என்று சொல்றோமா? அப்படி சொல்றவங்க உட்கார்ந்து இருக்காங்க, சந்தோஷம். ஆனா ஒரு சாதாரண ஒரு பாவப்பட்ட மனுஷனை பார்த்து இவர் எனக்கு சொந்தம்னு சொல்றோமா? எல்லார் குடும்பத்திலையும் வசதியானவங்க இருக்காங்க, எல்லா குடும்பத்திலையும் ஏழைகள் இருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? நல்லா படித்தவர்கள், வசதியானவர்கள், திறமையானவர்கள், அழகுள்ளவர்கள், அந்தஸ்து உள்ளவர்கள் எல்லா குடும்பத்திலையும் இருக்கிறாங்க. எல்லா குடும்பத்திலையும் தரித்திரர்கள் இருக்கிறார்கள், கைவிடப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். இருக்காங்களா? என்ன அப்படி பாக்குறீங்க? என்ன முறைக்கிறீங்க? என்ன மாதிரி கருப்பங்களும் இருக்காங்க, உங்களை மாதிரி சிவப்பானவங்களும் இருக்காங்க. எல்லா குடும்பத்திலும் இருக்காங்களா? நம்ம என்ன சொல்றோம்? நல்ல வசதியானவங்க, அழகானவங்க, உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறவர்களை பார்த்து இவர்கள் என் சொந்தத்தின் சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம். ஆனால் அவர் என்ன பார்த்து, நாதி இல்லாத என்ன பார்த்து என் சொந்தத்தின் சொந்தம் என்று சொல்லுகிறார். அது உங்களுக்கு தெரியுமா? எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம், அதுவும் எனக்கு பிரியமான ஒரு வசனம். அந்த 11ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனத்தை பாருங்கள். அந்த அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அது என்ன? கேலரி ஆஃப் ஹீரோஸ் இல்லையா? விசுவாசிகளின் தலை சிறந்த மனிதர்களுடைய வரிசை, வீர வரிசை என்று சொல்லுகிறோம். அதாவது மனித வரலாற்றை எழுதியிருந்தால் ஆபிரகாமில் இருந்து துவக்கி இருக்க வேண்டும். இது தேவன் எழுதுகிற வரலாறு. தேவன் எழுதுகிற வரலாற்றில் எல்லாரும் இடம்பெறுவது இல்லை. யார் இடம்பெறுவார்கள்? விசுவாச தீரர்கள் மாத்திரம் இடம்பெறுவார்கள். இந்த வரலாற்றில் எங்க ஆரம்பிக்குது? காயினை விட்டுட்டார், யாருக்கு வந்துட்டார்? நேரடியா ஆபேலுக்கு வந்துட்டார். வாசித்திருக்கீங்களா? உலகம் எழுதுகிற வரலாற்றில் மனிதர்கள், விதவிதமான மனிதர்கள் இடம்பெறலாம். ஆனால் தேவன் எழுதுகிற வரலாற்றில் தேவனுக்கு விசுவாசமாய் இருந்தவர்கள், உத்தமர்கள், the faithful few, மீந்திருக்கிறவர்கள் என்று சொல்லுகிறோமே, the remnant community, ஆண்டவரை எல்லா காலத்திலும் உறுதியாக பற்றி கொண்டவர்கள் தான் மீந்திருக்கிறவர்கள். எல்லாம் செழித்திருக்கின்ற போது சேவித்து விட்டு செழிப்பு இல்லாத காலத்தில் இந்த கடவுளை பின்பற்றுவதில் என்ன இருக்கிறது என்று விட்டு போகிறவர்கள் அல்ல. இவர்கள் எல்லாம் யார்? யோபு மனைவியினுடைய வாரிசுகள். யோபுவினுடைய மனைவி நல்லா இருக்கும் போது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லியிருப்பாங்க. ஒன்றும் இல்லாத போது இந்த கடவுளை சபிச்சுட்ட ஜீவனை விடியா, கடவுளாவது கத்திரிக்காயாவது, நீ வேற சொறி சரங்கோட இருக்கிறியா அப்படின்னு சொல்லியிருப்பான். அதுக்கு முன்னால மானே, தேனே, கற்கண்டே, பாகே என்னெல்லாமோ சொல்லியிருப்பாங்க. இப்ப என்ன சொல்றாங்க? அக்ரிணையில பேசுறாங்க. இப்படித்தான் மனிதர்களும் தேவனோடு உள்ள உறவில இருக்கிறார்கள். இங்க நீங்க பாத்தீங்கன்னா மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் எழுதுகிற வரலாற்றில் சில மனிதர்கள் இடம்பெறுகிறார்கள். அவர் எழுதுகிற வரலாற்றில் நான் இடம்பெறுவேனா? எனக்கு நான் அடிக்கடி கேட்டுக்கொள்கிற காரியம், என் வாழ்வின் அஸ்தமனத்திற்கு பின்பு இவன் தேவனுக்காக வாழ்ந்தான் என்று யாராவது வரலாறு எழுத வேண்டும். என்னை பற்றி ஓஹோ என்று எழுத வேண்டும் என்று விரும்பவில்லை. எழுதுவதற்கு ஒன்றும் இருந்திருக்காது. ஆனால் இவன் தேவனுக்காக தன்னால் இயன்ற மட்டும் வாழ முயற்சித்தான் என்று ஒருவரி சகாப்தம் என்னை பற்றி யாராவது எழுதினால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். இவன் தேவனுக்காக வாழ்ந்தான். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சாதாரணமாக ஒரு பெரிய மனிதர்களுடைய பெயரை சொல்லி புகழ் தேடிக் கொள்வோம் என்று இப்பதான் பேசணும் இல்லையா? அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவன் சாமானியனாகிய என்னை போன்ற மனிதனின் பெயரை சொல்லிவிட்டு நான் அவனுடைய தேவன் என்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறாராம். என்னைக்காவது வாசித்திருக்கீங்களா? அந்த வசனத்தை பாருங்க. தேவன் அவர்களுடைய தேவன் எனப்படுவதற்கு வெட்கப்படவில்லை என்று இரண்டாவது சொற்றொடர் வருகிறது. நீங்க ஆம்பிளிஃபைட் வேதாகமத்தில் பாத்தீங்கன்னா, நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று தன்னை அழைத்துக் கொள்வதற்கு அவர் வெட்கப்படவில்லையாம். சாட்சியாபுரத்துக்கு வருகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். சிவகாசிக்கு பக்கத்துல சாட்சியாபுரம் என்று ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊர்ல சகோதரன் எட்வின் ஒரு தம்பி இருக்கிறாங்க. அங்க போய் ஆண்டவர் அவரை பார்க்க போறான்னு வச்சுக்கங்களேன். அவர் சிவகாசியில இறங்கி நின்று அவர் பெயரை சொன்னால் அவனுக்கு இவரை தெரியாது. அப்ப அவர் என்ன சொல்றாரா, இந்த ஊர்ல எட்வின் ஒருத்தர் இருக்கிறார், அவர் தெரியுமா? நல்லாவே தெரியும், பேஷ் நல்ல ஆளு, நல்ல ஏழப்பட்ட சிறுவர்களுக்கெல்லாம் ஒரு வீட்டில் வச்சு சாப்பாடு தன்னுடைய சொந்த குழந்தை மாதிரி வளர்க்கிறாராமே, அவர் நல்லா தெரியும். அவர் வணங்குற தேவன் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறாராம். புரியுதா? புரியலையா? நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று சாதாரண சாமானியனாக என்னை போன்ற மனிதனின் பெயரை சொல்லிவிட்டு என்னுடைய தொடர்பிலே தனக்கு புகழ் தேடிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். என்ன ஏற்றிக்கு போட்டியார்கள உலகம் ஒரு ஸ்பானியிலே தன்னை அறிமுகம் பெற விரும்புகிறது. ஆனால் என் தேவனோ சாட்சி இல்லாத, மதிப்பிழந்து போன
ஒரு காலத்தில் துடிப்போடு வாழ்ந்துவிட்டு இன்றைக்கு குளிர்ந்து போயிருக்கின்ற ஒரு மனிதனை பார்த்து இவன் தொடர்பில் இவன் என்னுடைய சகோதரன், சிநேகிதன், என் பிள்ளை என்று உரிமம் கொண்டாட விரும்புகிறார். எப்படி இருக்குது? அவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் நான் இப்படித்தான் இருப்பேன்னு சொல்ல போறீங்களா? அவர் ஆபிரகாமின் தேவன் என்று சொல்லுவதற்கு வெட்கப்படவில்லையாம். அவனுக்கு என்றே ஒரு நகரத்தை அவர் ஏற்படுத்தினாராம். உங்களுக்கும் எனக்கு ஒரு நகரத்தை ஏற்படுத்தி இருக்கிறாரு. எதனால? அவருடைய சொந்தங்கள் நாம் என்று சொல்லிக் கொள்வதற்கு அவர் வெட்கப்படாதது நிமித்தமாகத்தான். முதலாவது சொன்னோம், அழிவில்லாத ஒரு ராஜாங்கம், அசைக்க முடியாத ஒரு ராஜா நமக்கு இருக்கிறார். அதுதான் நாம் நிலைத்திருப்பதற்கு நமக்கு இருக்கின்ற ஒரே ஒரு நங்கூரம். இதை இன்றைக்கு முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். தேவாவியால் தூண்டப்பட்டவர் அனலான மக்கள், மீட்பர் இயேசுவின் சிநேகமானவர் அனலான மக்கள், தேவ கட்டளை கீழ்ப்படிந்தவர் அனலான மக்கள், வானளாவிய காட்சி பெற்றவர் அனலான மக்கள். அபாகா, அபாகா, அபாகா.